நான் பேசுறத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம இந்த கிழவி கண்டபடி அதுவா திட்டிட்டு போனை கட் பண்ணுது. உணர்ச்சி வசப்பட்ட பாட்டி என் நம்பருக்கு போன் பண்ணிட்டா. அர்ஜுன் கிட்ட வேற ஏன் போன் இருக்கு. நான் வசமா மாட்டிப்பேன். அர்ஜுனுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாச்சும் பிளான் பண்ண சத்யா. என்ன மச்சான், போன மாத்திட்டியா? இல்லடா, இது சத்யாவோட போன்டா. அட, அது எப்படிடா உன் கையில? ஆமா, உன் போன் எங்கடா? அது சத்யா கிட்ட இருக்கு. ஆ? நானும் அவளும் இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அட பாவி, இது ஆபத்தான விளையாட்டாச்சுடா. எனக்கு ஒரு பயமும் இல்ல, பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல, நடக்க போறதும் இல்ல. இன்னைக்கு நைட்டு ஏன் சத்யா நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு சுத்தமானவன், மிஸ்டர் கிளீன் அப்படின்னு என்ன டோட்டலா புரிஞ்சுப்பாடா. அப்போ உனக்கு எதுவும் கில்மா மேட்டர்லாம் இல்லையா மச்சான்? டேய், உதப்படுவா பாத்துக்கோ. உன்ன மாதிரி தான் அவளும் நான் பணக்கார பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதான் என் கூட சரியா பழக மாட்டேங்கிறா. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கதான் என் போனை அவகிட்ட கொடுத்துட்டு அவ போனை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு அவளுக்கு புரிஞ்சிரும் நான் எவ்வளவு கிளீன், எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு. அப்போ நீயும் சத்யா பத்தி தெரிஞ்சுக்கலாம். உனக்கும் அவன் மேல டவுட் இருக்குல்ல? சாச்சா, இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாதுடா. என் சத்யா அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல. அவசரப்படாத மச்சி, இன்னைக்கு ராத்திரி போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லு. தேவையே இல்லடா, அவ ஒரு ஜெனுவின் கேர்ள். என் சத்யா பத்திரமாத்து தங்கம்டா. என் மொத்த குடும்பத்தையும் அரவணைச்சு பாத்துக்க போற பாசக்கார பொண்ணுடா. அவளுக்கு நிச்சயமா வேற எந்த அஃபேர்ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸோ இருக்கவே இருக்காது. நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன்டா. ஐயோ அம்மா, ஏய் செத்தன்டா. உங்க சத்தியத்துக்கு நான் தான் கிடைச்சனாடா. என் சத்யாவை சந்தேகப்பட்டல, அதுக்கு தாண்டா இந்த தண்டனை. சரி விடு, நான் கிளம்புறேன். டேய், என்ன மச்சி, வந்தது வந்துட்ட, கேரம் போர்டு ஒரு கை போட்டு போ. இன்னைக்கு இல்லடா, சத்யா போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. இந்த சி டைப் பென்னு வீட்ல தான் இருக்கு. வீட்டுக்கு போய் சார்ஜ் போடணும். சத்யா கூப்பிட்டாலும் கூப்பிடுவா. நான் வரேன்டா. சரி. நல்ல வேலை எனக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லனா என் போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ரணகலம் வெட்டு குத்து கொலைதான். எப்பா, நினைக்கவே பயமா இருக்கு. ஐடியா. நாம போன் பண்ணா ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு புது நம்பர் வந்திருக்குன்னு தான் கிளவி போன் எடுக்க மாட்டேங்குது. அதனால நாம வீடியோ கால்ல போன் பண்ணலாம். சர்க்கரையை கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்க கூடாது. சரி, நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க மாமா. பாத்தீங்களா, மறுபடியும் அதே நம்பர் செங்கமலம். இப்போ வீடியோ கால்ல வரான். போனை அட்டன் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மூஞ்சில காரி துப்பு. போனை கூட அப்புறம் கழுவிக்கலாம். இப்ப பாருங்க, நான் பேசுற பேச்சுல அவன் என்ன ஆறான்னு பாருங்க. கிளவி சத்யா. சத்யா, அவசரத்துக்கு யாராச்சும் போன் பண்ணா எடுத்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? மாங்கொட்ட ஆலமரத்து பட்டன்னு சராமரியா நீ பாட்டுக்கு திட்டுற. நீயா அந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணி பேசினே? ஆமா, நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். சத்யா எப்படி இருக்க? உன் போன் என்னாச்சுமா? அத சொல்லதான் நான் போன் பண்ணேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இந்த நம்பர் என்கிட்ட இருக்கும். தயவு செஞ்சு யாரும் ஏன் நம்பருக்கு போன் பண்ணாதீங்க. ஏமா, உன் போன் என்னாச்சு? ஐயோ பாட்டி, அது ஒரு கதை பாட்டி. என் போன நான் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்திருக்கேன். அதனால அந்த நம்பர்ல நீ பேசிடாத. என்னம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன புரியல? ஏன் நம்பருக்கு போன் பண்ணாத.
அத சொல்லணும் கன்வே பண்ணணும் தானே நான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கேன். சரி சரி, மணி 10:30 உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை பண்ணாம இருந்துட்டேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. நாளைக்கு என் போனை வாங்குனதும் நானே உன்னை கூப்பிடுறேன். என்ன ஓவரா டென்ஷன் பண்ணிட்டேன். போனை வச்சிரு. சத்யா சத்யா அவ போனை வச்சிட்டா. பெத்த அம்மா கிட்ட ஆசையா ஆறுதலா என்ன 4 பண்றது? வார்த்தை பேசுறாள பாருங்க. சரி விடுமா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த செல்வன் நாயகி பஞ்சாயத்தே சரியா இருக்கும். எல்லாம் அவ பாத்துப்பா. நாங்க போய் படுக்கிறோம். பாய், குட் நைட். ம். குட் நைட். வா. புரட்ட விட்டீரு, தொலைச்சிட்டேன். கடவுளே, எப்ப தேவிக்கு நல்ல வழி பொறுக்குமோ?